பார்த்தீங்கன்னா மாடியில் கோழி வளர்க்குறது வந்து எத்தனை ஸ்டேஜாக வளர்த்தா சரியாக இருக்குங்கிறத காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி வச்சாலே வளர்க்க முடியும், வெளியில் மேய்து இல்லையா. இது செகண்ட் ஸ்டேஜு. தேர்டு வந்து இது கூண்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது தேர்டு ஸ்டேஜு. ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து மேலே நிற்கிது பார்த்தீங்களா, இது ஃபோர்த்து ஸ்டேஜ். ஃபிஃப்த்து தான் இந்த மாதிரி கோழி பெரிய கோழியாக வெளியில் விடுது. இந்த மாதிரி வளர்த்தா தான் மாடியில் வளர்க்க முடியும், இல்லைன்னா ரத்தம் ஆறும் ஓடலுங்கிற மாதிரி கோழியெல்லாம் கொத்திக்கிட்டு செத்துரும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும். நாட்டுக்கோழிங்கிறது கொத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். மேலே நிற்கிற அடைக்கோழி பார்த்தீங்கன்னா வாங்கோழியை விரட்டி போகும். ஃபஸ்ட்டு உள்ளது காமிச்சது வந்து அது பிறந்து ஒரு வாரம் ஆனது. செகண்ட் காமிச்சது வந்து ஒரு 1.5 மாதம் அந்த கணக்கு. தேர்டு உள்ளது வந்து 3 மாதம் கணக்கு. ஃபோர்த்து வந்து 5 to 6 இந்த ரேஞ்சு. இவங்க வந்து பெரியவங்க, 8 மாதத்தை தாண்டி 1 வருஷத்துக்குள்ளே உள்ளவங்க. அதுக்கு மேலேயும் இருக்கும். இந்த ஒரு கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக இருக்கும், அந்த கருப்பு வெள்ளை கோழி. ஓகே, தேங்க்யூ.